வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு கொஞ்சம் பவர் கட்டு. இதுவே 5வது அட்டெம்ப்ட். இதுவரைக்கும் 5 தடவை இந்த வீடியோவ எடுக்க ட்ரை பண்ணி, பாதியில பவர் கட் ஆகி, கேன்சல் ஆகி, இது 5வது அட்டெம்ப்ட்ல போய்க்கிட்டு இருக்கேன். இந்த தடவையாவது இந்த அட்டெம்ப்ட் வெற்றிகரமாக முடிய வேண்டும் ஆண்டவரேன்ட்டு கிளாஸ் ஆரம்பிச்சுருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோடட் இன்இக்வாலிட்டி. கோடட் இன்இக்வாலிட்டி என்றால் என்ன அப்படின்றால், இது பிரிலிம்ஸ்க்கு வருமான்னு கேட்டா, இதுவரைக்கும் பிரிலிம்ஸ்க்கு வந்ததில்ல. ஆனா கண்டிப்பா மெயின்ஸ்ல இந்த கொஸ்டின் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 வீடியோ போட்டிருக்கேன். இன்இக்வாலிட்டியோட பேசிக்ஸ் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்துருங்க. அதுக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி அகில இந்தியாவிலேயே உலகத்திலேயே அந்த யூனிவர்ஸே போனாலும் இப்படி ஒரு பேக்கேஜை நம்மளால எங்கேயும் வாங்க முடியாது. ஏன்னா இது நம்ம அபித்தன்ன பேக்கேஜ். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ரைட். கோடட் இன்இக்வாலிட்டி என்றால் என்ன? அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். கோடட் இன்இக்வாலிட்டி என்றால் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வரைக்குமே நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா, கிரேட்டர் தன்னா, லெஸ் தன்னா, ஈக்குவல் டுவா அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க, டைரக்டா நமக்கு கொடுத்துருவாங்க. கலரா மாத்தி விட்டுருவோம். என்ன கலர் பண்ணலாம்? ப்ளூ கலர். ரைட். கிரேட்டர் தன்னா, லெஸ் தன்னா, ஈக்குவல்டா, கிரேட்டர் தன்னா ஈக்குவல் டுவா, லெஸ் தன்னா ஈக்குவல் டுன்னு டைரக்டா அதோட ஸ்டேட்மெண்ட்லயே நமக்கு இந்த சிம்பிள்ஸ் இருக்கும். ஆனா இதுல என்ன இருக்காதுன்னா, அப்படி அந்த சிம்பிள்ஸ் இருக்காது. அதுக்கு பதில் என்ன இருக்கும்னா, குறுக்க இந்த கௌஷிக் தான் இருப்பாங்க. இந்த டாலர் இருக்கலாம், பெர்சன்டேஜ் இருக்கலாம், ஹேஷ் இருக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள்ஸை கொடுத்து ஒவ்வொரு சிம்பிளுக்கும் இதோட ஒரு மீனிங்கை கொடுத்துருவாங்க. புரியுதா? ஒவ்வொரு சிம்பிளுக்கும் இதோட மீனிங்கை கொடுத்துருவாங்க. அந்த மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க மேல இருக்க கிரேட்டர் தன்னோ, லெஸ் தன்னோ, ஈக்குவல் டுவோ இந்த மாதிரி மீனிங்ஸ்ல இருக்கும். நம்ம இந்த ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்னென்ன அர்த்தம், அது கிரேட்டர் தன்னா, ஈக்குவல் டுவா, லெஸ் தன்னா அப்படிங்கிறத நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் கன்க்ளூஷனையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். சரியா? இது பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்ல தாங்க. முக்காவாசி மெயின்ஸ் தான். ஒரு 99% மெயின்ஸ்ல தான் வரும். பிலிம்ஸ்லாம் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் கேட்டதில்லை. கேட்டாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அட்டன் பண்ணி தான் ஆக வேண்டும். ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, ஒரு பாக்ஸ் இப்படி வச்சு ஒரு பாக்ஸ் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் ரொம்ப மெதுவாக போனோம் அப்படின்னா திரும்ப பவர் கட் ஆச்சுன்னா 6வது அட்டெம்ப்ட் ஆயிரும் எனக்கு இந்த கொஸ்டின். greater than or equal to equal to less than or equal to அதனால டைரக்டா கொஸ்டின் டபகார்னு குதிச்சிட்டோம். இப்போ இது இதே ஆர்டர்ல தான் எழுதணும். மேல greater than or equal to less than or equal to இந்த ஆர்டர்லயே தான் எழுதணுமே தவிர ஆர்டரை நம்ம எக்காரணத்தை கொண்டு நினைச்ச கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரியா? ஆர்டரை எக்காரணத்தை கொண்டு நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நான் இப்படி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டர் தன் போட்டு ஒரு லெஸ் தென் போட்டு அப்புறம் ஈக்குவல் டு போட்டு இப்படிலாம் போட்டீங்கன்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அங்க ஆன்சரும் வராது. சரியா? அப்போ இதே ஆர்டர்ல கரெக்டா நம்ம இந்த இதை போட்டணும். இதை போட்டு என்ன செய்யணும், நம்ம இங்க கொண்டு போய் வாசிக்கணும். என்ன வாசிக்கணும் அப்படின்னா, ஏ இது நம்ம காப்பிரைட்ஸ் பி அப்படிதானே? ஏ சி போட்ட ரவுண்ட் போட்டாங்கன்னா காப்பிரைட்ஸ் தானே? ஏ காப்பிரைட்ஸ் பி. அப்படி என்றால் ஏ இஸ் நாட் ஸ்மாலர் தென் பி. இப்ப அழகா புரியும் பாருங்க. நான் என்ன சொல்றேன், நம்மளுக்கு மொத்தம் 3 சிம்பிள் தான். இந்த 3 சிம்பிள்ல தான் நமக்கு என்ன ஆகும், மொத்தமும் அடங்கும். அப்படிதானே? சர்வமும் இது அடங்குற மாதிரி இந்த 3 சிம்பிள்ல தான் பேலன்ஸுக்கு இந்த 2 சிம்பிள், இந்த கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுமே அடங்கும். அப்படிதானே? அப்ப என்ன பண்றேன், இப்ப பாருங்க சூப்பரா புரியும் பாருங்க. ஏ என்னது காப்பிரைட்ஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் நாட் ஸ்மாலர் தென் பி. அப்ப ஸ்மாலர் கிடையாது. ஸ்மாலர் கிடையாதுன்னா இதுதானே ஸ்மாலர். அப்ப இது கிடையாதுன்றோமா? நீங்க பாருங்க, இங்க ஏ போடும், அப்படியே வந்து இங்க பி வச்சிருக்கோம். அப்படி தெளிவா புரியும் பாருங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஸ்மாலர் கிடையாது. அப்படின்னா நமக்கு எத்தனை சிம்பிள் பேலன்ஸ் இருக்கு? 2 சிம்பிள் இருக்கிறது. என்ன இருக்குது? கிரேட்டர் தன் இருக்கிறது, ஈக்குவல் டு இருக்கிறது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்று கிடைக்கும். கரெக்டா நான் சொல்றது புரியுதா? அப்போ ஏ எப்படி இருக்கலாம், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி ஆக இருக்கலாம். என்ன சொல்லிட்டேன், அப்ப இந்த காப்பிரைட்ஸ்க்கு அர்த்தம் என்ன, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு. அப்ப இங்க இப்படி போட்டு இந்த சிஐ போட்டு ஒரு ரவுண்டே போட்டுருவோம். புரிஞ்சா? அப்போ இந்த சி போட்ட ரவுண்டு போட்டிருக்கோமா, அந்த காப்பிரைட்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்று அர்த்தம். இந்த சிம்பிள் வர வேண்டும் ஸ்டேட்மெண்ட்ல. ரைட். இங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏ இஸ் நெய்தர் ஸ்மால் தென் ஒன், நெய்தர் ஸ்மாலர்
நார் ஈக்குவல். அப்போ என்ன சொல்றாங்க? இந்த ஸ்மாலரும் கிடையாதாம், இந்த ஈக்குவலும் கிடையாதாம். அப்ப நமக்கு இருக்கிறது என்னது? கிரேட்டர். அப்ப இந்த பெர்சன்டேஜ் என்றால் என்ன? கிரேட்டர் தென் என்ற அர்த்தம். ஓகே, இஸ் நேதர் ஸ்மாலர். ஸ்மாலர் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. அப்படி என்றால் கிரேட்டர் என்ற அர்த்தம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கோம், இந்த அட்டு சிம்பிளுக்கு என்னன்னு பார்க்கோம். ஏ அட்டு பி என்றால் நெய்தர் கிரேட்டர் நார் ஈக்குவல். அப்ப கிரேட்டரும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. அப்ப நம்ம என்ன ஆன்சர் இந்த இடத்துல வரும்? லெஸ் தென் என்று வேண்டும். அப்ப அட்டு என்றால் லெஸ் தென். ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அண்டு. அண்டு தானே இது? ஆமா. ஏ இஸ் நெய்தர் கிரேட்டர். ஏ வந்து கிரேட்டர் கிடையாது. உடனே அண்டுன்னு என்ன அர்த்தம்? கிரேட்டர் கிடையாது, ஸ்மாலர் கிடையாது. அப்படி என்றால் ஈக்குவல் டு என்று அர்த்தம். அப்ப இங்க நமக்கு என்ன வர வேண்டும்? அண்டு வர வேண்டும். இங்கேயும் என்ன வர வேண்டும்? அண்டு வர வேண்டும். அப்படி சின்ன குழந்தைக்கு கூட நம்ம எடுக்கிறது புரியணும். அந்த அளவுக்கு நம்ம டீப்பா பொறுமையா எடுக்கிறோம். ரைட். இப்போ ஏ இந்த இடத்துல இது கிடையாது, டாலர் வச்சுக்கோங்க. ஏ டாலர் பி மீன்ஸ் ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் பி. அப்ப ஏ கிரேட்டர் கிடையாது. அப்படி என்றால் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என்று அர்த்தம். அப்ப இந்த இடத்துல என்ன வர வேண்டும்? டாலர் என்றால் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என்று அர்த்தம். பேலன்ஸ் இருக்கவும் அது ஒன்றுதான். ரைட். இப்போ நான் அப்படியே நம்ம கொஸ்டினுக்கு ஒரு ஜம்ப் அடிக்க போறோம் இங்க இருந்து. ஐயோ, பாக்ஸ் மேல போயிட்டா இதுல நம்ம வரைஞ்சு. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. மெயின்ஸ் டாபிக்லயே நமக்கு ரொம்ப ஈஸியானது என்னன்னா அது இதுதான். சின்ன பிள்ளைக்கு கூட நம்ம சொல்லி கொடுக்கறது புரியணும். வீட்டுல அக்கா பையனோ தம்பி பையனோ, தம்பி பையன் இருப்பாங்க, இருக்கான், எனக்கு இருக்கான் தம்பி பையன். ரைட்டுங்களா? ஆமா. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த வீடியோ போட்டு காட்டுங்க. பாடுறா படிடா உட்காந்து, மாமா எப்படி உட்காந்து எக்ஸாமுக்கு படிக்கன்ட்டு நீயும் உட்காந்து படின்னு சொல்லிடுவோம். ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? மேல என்னெல்லாம் போட்டோமோ அதை அப்படியே கீழே போட்டுருவோம். இங்க என்ன போட்டோமா? பர்சன்டேஜ் போட்டோம். இங்க என்ன வந்துச்சு? சி போட்டு ஒரு ரவுண்டு போட்டோம். இங்க அண்டு வந்துச்சு, இங்கேயும் அண்டு வந்துச்சு. இங்க வந்து என்ன வந்துச்சு? டாலர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்க அட்டு வந்துச்சு. ரைட். 6வது அட்டம், 5வது அட்டம்ல இது வரைக்கும் வந்துருவேன். டப்புன்னு கரண்ட் போயிடும். இதே மாதிரி ஒரு 5 தடவை போயிடுச்சு. இப்பவும் போயிடக்கூடாது ஆண்டவா. ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்? இதை 2 விதமா நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா? 2 விதமா ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விதம் எனக்கு பிடிக்காத விதம் என்னன்னா, இது ரொம்ப சுத்தி நமக்கு. ஏன்னா இந்த கியூ இருக்கா, இந்த கியூவை போட்டுட்டு இதான் ஸ்டேட்மெண்ட். இங்க இருக்க சிம்பிள்ஸ், வெளியே இருக்க சிம்பிள்ஸ் ஃபுல்லா எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்படிதானே? அப்படியே பார்க்க நம்ம ஜாதகத்தையே பார்க்குற மாதிரி இருக்கு. ரைட். இந்த கியூவை போட்டு அண்டுங்கிற சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா லெஸ் தென் சிம்பிள். அதுக்கப்புறம் பிஏ வரையல். அதுக்கப்புறம் டாலருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டுன்னு இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? சி இருக்கு. அதுக்கப்புறம் அண்டுக்கு என்ன சிம்பிள்? இந்த சிம்பிள். அடுத்து என்னது? ஜி. அதுக்கப்புறம் அண்டு அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு. அட்டுங்கிற சிம்பிள் இருக்கு. அட்டு கரெக்டாக தான் போட்டிருக்கோம், கரெக்ட் தான். ஜிக்கு அப்புறம் அண்டு டி. ஜி அண்ட் டி ஈக்குவல் டு டி. அதுக்கப்புறம் டாலர் சிம்பிள், டாலருக்கு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் எஃப், அதுக்கப்புறம் காப்பிரைட்ஸ் என்றால் ஈக்குவல் டு ஜே. ரைட். இப்படி மொத்தமா எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்த கியூல கொண்டு போய் இந்த கியூவையும் அதுக்கப்புறம் அட்டை என்ன இருக்கு? சி. இப்படி எழுதிட்டு இதுக்கப்புறம் இது நம்ம பழைய ப்ரிலிம்ஸ் லெவல்ல மாத்தி அதுக்கப்புறம் இதுக்கு மாத்தி இதை கொண்டு போய் அங்க போறதுக்குள்ள ஒரு பஸ்லயே போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துருவோம். அப்படிதான் இருக்கும். அதனால இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. இது நம்ம மெயின்ஸ் மெத்தட். அப்ப நமக்கு டைம் கன்சியூம் பண்ணக்கூடாது. இதுதானே? டைமை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு சின்னதா ஆக்கிக்கிறோமோ அதான் நமக்கு நல்லது. ரைட். அப்போ நம்ம இந்த மெத்தடை நம்ம இங்க எடுக்க போறது இல்லை. இது வந்து நம்ம இதுக்கப்புறம் நம்ம நார்மலா பிலிம்ஸ்ல போடுற மாதிரி டிராவல் ஆகுதா எல்லாம் பார்த்து போட வேண்டியது. ஆனா அதை நம்ம இங்க பார்க்க போறது கிடையாது. ரைட்டா? ஆகையால் இதை நான் அழித்து விடுகிறேன். அவளே கரண்ட் மட்டும் மீறக்கூடாது. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மேல இருக்க சிம்பிள்ஸ் இருக்கா, இதே தான் நம்ம எடுத்துக்க போறோம். டைரக்டா என்ன பண்றேன்? கன்க்ளூஷனுக்கு வரேன். கன்க்ளூஷன்ல இதுல என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப இந்த கியூல இருந்து தான் நான் சிக்கு டிராவல் பண்ண போறேன். அங்க என்ன சிம்பிள் இருக்கு அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாங்க. சிம்பிளா நம்ம கடைசி பார்த்துப்போம். சரிங்களா? சிம்பிளை நம்ம லாஸ்டா பார்த்துப்போம். என்ன சொல்றேன்?
எல்லா இடத்துலயுமே இந்த கியூல இருந்து சி, இந்த எஃப்ல இருந்து சி, அதே மாதிரி இந்த பில இருந்து டி. இதுதான் நம்ம மெயின் விஷயமா இருக்கணும். இப்போ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கியூல இருந்து சிக்கு நான் டிராவல் பண்ண போறேன். இந்த ரெண்டுக்கும் நடுவுல எந்தெந்த சிம்பிள்ஸ்லாம் வருதோ அதை நம்ம தனியா எடுத்து எழுதி வச்சுக்க போறோம். சரியா? இப்போ இந்த கியூ இருக்கா? கியூல இருந்து இந்த இருக்கு கியூ, சி இங்க இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன சிம்பிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு, டாலர் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு. சரியா? அட் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு, டாலர் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு. இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய என்ன விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த சிம்பிளை எடுத்துடணும். இந்த ரெண்டு சிம்பிளையும் எடுத்து தனியாக எழுதிடணும். எழுதிட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்கணும், இந்த ரெண்டு சிம்பிளும் ஒரே லைன்ல இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று மேலே இருக்க லைன்ல அந்த ரெண்டு சிம்பிளும் இருக்கணும், இல்லைன்னா கீழே இருக்க லைன்ல அந்த ரெண்டு சிம்பிளும் இருக்கணும். சரியா? அதுதான் நம்ம ரெண்டாவது பார்க்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்குறோம், இந்த சிம்பிள் எடுத்து எழுதிக்கிறோம். ரெண்டாவது என்ன பார்க்குறோம், இந்த ரெண்டு சிம்பிளும் ஒரே லைன்ல இருக்கான்னு பார்க்குறோம். சரியா? எப்படினாலும் சரி, சி கியூல இருந்து தான் சி பார்க்க போறேன், எஃப்ல இருந்து சி, பில இருந்து டி, இப்படிதான் நம்ம பார்க்க போறோமே தவிர இதை நம்ம மாற்ற போறது இல்லை. இப்போ இதே தான் பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம், இந்த ரெண்டு சிம்பிளும் ஒரே லைன்ல இருக்கா இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு சிம்பிளும் ஒரே லைன்ல இருக்கு. மூணாவது, இப்போ இந்த ரெண்டு சிம்பிள்ல நம்ம பார்ப்போம் தெரியுமா, சிம்பிள்ல பவர் செக் பண்ணுவோமா, ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். அப்போ இந்த ரெண்டு சிம்பிள்ல எந்த சிம்பிள் பவர்ஃபுல்லான சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுதான் பவர். அப்போ இந்த அட் அப்படிங்கிற சிம்பிள் தான் பவர். அப்போ அந்த ஆப்ஷன்ல என்ன இருக்கணும், அட்டுங்கிற சிம்பிள் தான் இங்க இருக்கணும். நமக்கு இந்த ஆப்ஷன்ல இருக்கணும். இருந்துச்சுன்னா அது கரெக்ட், இல்லைன்னா அது. அப்போ இது என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல, கரெக்ட். ஏன்னா அந்த சிம்பிள் இருக்கா, தாராளமா இருக்கு. ரைட். அடுத்து என்ன பண்ண போறோம், எஃப்ல இருந்து சில பார்க்க போறோம். சரிங்களா? எஃப்ல இருந்து சி பார்க்க போறோம். எஃப் எங்க இருக்கு, இங்க இருக்கு. சி எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ என்ன செய்யணும், இந்த சிம்பிள் எடுத்து எழுதணும். நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், கியூல இருந்து சிக்கு ஸ்ட்ரைட்டா போனோம். என்ன சொல்றேன்னு புரியுதா? அதாவது கியூ இங்க இருக்கு, ஜே இங்க இருக்கு அப்படின்னா நம்ம கியூல இருந்து சிக்கு பார்த்தோம். எப்படி பார்த்தோம், கியூல இருந்து சி அப்படி ஸ்ட்ரைட்டா ஃபார்வர்ட் டைரக்ஷன், அப்படிதானே? இங்க இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல பார்த்தோம். அதே மாதிரிதான் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி பார்க்குறோம், லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஸ்ட்ரைட் டைரக்ஷன், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு கன்க்ளூஷன்ல என்ன டைரக்ஷன்ல போறோமோ அதே டைரக்ஷன்ல தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்லயும் போறோம். லெஃப்ட்ல இருந்து ரைட்டு பார்த்தோம், அதனால அப்படியே எடுத்து சிம்பிள் எழுதிக்கிட்டேன். சரியா? கியூல இருந்து சிக்கு வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போனதுனால அந்த சிம்பிளை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஆனா இங்க பாருங்களேன், எஃப்ல இருந்து சி நம்ம நினைச்சிடும் ரிவர்ஸ்ல போறோம். சொல்றது புரியுதா? இந்த எஃப்ல இருந்து சிக்கு நம்ம ரிவர்ஸ்ல போறோம். அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா அப்படியே எடுத்து எழுதக்கூடாது. ஏன்னா ரிவர்ஸ்ல போனா அப்ப என்ன செய்யணும், நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்போம். என்ன பண்ண போறோம், நம்ம அப்படியே மாத்தி எடுக்க போறோம். எப்படின்னா இப்ப எஃப்ல இருந்து சிக்கு போறோம். நடுவில் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் வருதுன்னு பாருங்க. எஃப்ல இருந்து சி, எஃப்இல் இருந்து சிக்கு செல்கிறோம். இடையில என்ன சிம்பிள் வருது, டாலர் என்ற சிம்பிள் வருகிறது. அதுக்கப்புறம் அண்டு என்ற சிம்பிள் வருகிறது. அதுக்கப்புறம் அட்டு என்ற சிம்பிள் வருகிறது. சரியா? இப்ப நம்ம இந்த சிம்பிளை எப்படி எடுக்கணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். எப்படி, இது எல்லாமே ஒரே மாதிரி ரிவர்ஸ்ல போயிருக்கு, அப்படிதானே? அங்க பாருங்க ரிவர்ஸ்ல எழுதியிருக்கோம், அதனால அப்படியே மாத்தி எடுத்துக்கிறேன். அப்ப டாலருக்கு மேல என்ன இருக்கு, காப்பிரைட்ஸ் இருக்கு. அண்டுக்கு மேல அண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அட்டுக்கு மேல பர்சன்டேஜ் இருக்குது, அப்படிதானே? ரிவர்ஸ்ல போனா மட்டும், அதாவது ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போனா மட்டும் அந்த சிம்பிளை நம்ம மாத்தி எடுக்கணும், இல்லைன்னா மாத்தி எடுக்க கூடாது. சரியா? ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் டு ரைட்னா அப்படியே எடுத்துக்கோ, இங்க எழுதி வச்சுறேன். நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி. லெஃப்ட் டு ரைட்னா அப்படியே எடுத்துக்கணும், டைரக்டா எடுத்துக்கணும். சரியா? அதே மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட் எழுத மாட்டேன், எப்படி எழுது, ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், நம்ம அதை ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். அங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்கோ அந்த சிம்பிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க சிம்பிளை நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே எப்படி போயிருக்கு, ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போயிருக்கு, அதனால மாத்தி எடுத்துக்கிறோம். இப்ப இந்த மாத்தின சிம்பிள் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கான்னு பாக்குறோம். பர்சன்டேஜ் ஒரே லைன்ல தான் இருக்கு, அண்டு ஒரே லைன்ல தான் இருக்கு, காப்பிரைட்ஸும் ஒரே லைன்ல தான் இருக்கு. சரி, ரைட். இப்போ அதே தான், அதுக்கப்புறம் அதே மெத்தட் தான். இது மூணுலயும் எது பவர்ஃபுல்லான சிம்பிள் பாக்குறோம், ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் இருக்கு, இந்த பர்சன்டேஜ் என்ற சிம்பிள் இருக்கிறது. இந்த பர்சன்டேஜ் என்ற சிம்பிள் ஆப்ஷனில் இருக்குதா என்று செக் பண்றோம். ஆப்ஷன் இருக்கிறது, அது கரெக்ட்.
அவ்வளோதாங்க ஷார்ட்கட்டு. இத நம்ம என்ன பண்ணலாம், இப்படி மாத்திட்டும் செக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, அப்படியே போய் செக் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிரும். எப்படி பார்க்குறோம்? இப்ப மாத்திட்டு செக் பண்ணலாம். இல்ல செக் பண்ணிட்டு மாத்திக்கலாம். எப்படினாலும் ஓகே தான். இப்ப நம்ம என்ன பண்றோம், இத அப்படியே செக் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? கீழ இருக்க சிம்பிள் எல்லாமே சேமா இருக்கா? இது 3ல பெரிய சிம்பிள் என்னது? அட்டா? அட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? பெர்சென்டேஜ் இருக்கா? இந்த பெர்சென்டேஜ் இங்க இருக்கா? அப்ப இது கரெக்ட். சொல்ல வர்றது புரியுதா? ஒண்ணு நீங்க இங்க சிம்பிள எடுக்கும்போதே மாத்திட்டு, அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி சிம்பிள் செக் பண்ணலாம். இல்ல அப்டின்னா, நீங்க சிம்பிள் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுல பவர்ஃபுல்லான சிம்பிள் எதுன்னு பார்த்து, அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் என்ன இருக்கோ, அது உங்க கன்க்ளூஷன்ல இருக்கான்னு பார்த்து செக் பண்ணலாம். 2 விதமாவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். அப்புறம் என்ன பார்க்குறோம்? இந்த Pல இருந்து தான் நம்ம Tக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த P எங்க இருக்காங்க? நம்ம ஓரளவுக்கு அட்வான்ஸா போயிட்டோம். நெறைய டெஸ்ட் போட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்டின்னா, அந்த மாரி எழுதலாம் கூடாதுங்க. லைன பார்க்குறோம். Pல இருந்து Tக்கு பார்க்குறோம். அப்படிதானே? P என்ன இருக்கு? டாலர் இருக்கு. டாலர் கீழ இருக்கு. சரியா? ஃபார்வர்ட்ல லெஃப்ட் டூ ரைட் போறோம். டைரக்ட்டா பார்க்குறோம். Pல இருந்து எங்க போறோம்? Tக்கு போறோம். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? டாலர் கீழ இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? அண்ட் இருக்கு. அண்ட் கீழ இருக்கு. சரி ரைட். அப்ப இந்த சிம்பிள் என்ன வரணும்? அண்ட் தான் வரணும். அண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் Gல இருந்து நம்ம Tக்கு பார்ப்போம். Tக்கு என்ன இருக்கு? அட்டு சரி ரைட் ரைட். ஆச்சு. Pல இருந்து Cக்கு டாலர். டாலர் கீழ இருக்கு. ஓகே. Cல இருந்து Gக்கு அட்டு. அட்டும் கீழ தான் இருக்கு. ஓகே. Gல இருந்து Tக்கு பார்க்குறோம். அதுங்க என்ன சிம்பிள் இருக்கு? அண்ட் சிம்பிள் இருக்கு. அண்டும் கீழ தான் இருக்கு. அப்ப இது 3ல பவர்ஃபுல் சிம்பிளான என்னது? அட்டு. அட்டு ஆப்ஷன்ல இருக்கா? ரைட். அவ்வளவுதான். எக்ஸாம் நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். நம்ம பார்க்க போறது எல்லாமே எக்ஸாம் அப்ரோச் தான். சரி எக்ஸாம் நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ண போறோம். ரைட். இப்ப 2வது கொஸ்டின் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா பார்த்து ரிப்ளை பண்றேன். கொஞ்சம் அப்படியே லைக்கும் போட்டுருங்க வீடியோக்கு. லைக் போடாம பார்க்காதீங்க. மனசு கஷ்டமா இருக்குது. லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் எல்லாருக்குமே. எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ரைட். அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? கேல இருந்து வி. இந்த சிம்பிள பொறுத்தவரைக்கும் எல்லாமே லெஃப்ட் டு ரைட் தான். லெஃப்ட்ல இருந்து ரைட் தான். கேல இருந்து விக்கு பக்கம். கே இந்தா இருக்காங்களா? இருக்காங்க, இருக்காங்க, இருக்காங்க. வி இருக்காங்களா? இங்க இருக்காங்க. ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பெர்சென்டேஜ் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? காப்பிரைட்ஸ் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? அண்டு என்ற சிம்பிள் இருக்கிறது. இது 3 சிம்பிளும் ஒரே லைன்ல இருக்கிறதா? பெர்சென்டேஜ், காப்பிரைட்ஸ் அண்ட் ஆஹா வருஷம் வராம இருக்கிறது. அப்ப இதுல இருக்கிற பெரிய சிம்பிள் என்னது? பெர்சென்டேஜ். பெர்சென்டேஜ் ஆப்ஷனில் இருக்கிறது. அப்போது இது கரெக்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? Pல இருந்து Sக்கு பார்க்கணும். எங்க பார்க்கணும்? Pல இருந்து Sக்கு பார்க்கணும். பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு. Pல இருந்து Sக்கு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு காப்பிரைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அண்ட் இருக்கு. அப்படிதானே? காப்பிரைட்ஸ், அண்டு அதுக்கப்புறம் அட் இருக்கு. இப்ப இது 3ம் சேம் லைன்ல இருக்கான்னு பார்க்குறோம். காப்பிரைட் மேல இருக்கு. அண்டு மேலயும் இருக்கு. கீழயும் இருக்கு. மேல இருக்கு. ரைட்டு. அட்டு பார்க்குறோம். ஆஹா கீழ வந்துருச்சு. அப்ப 2 சிம்பிள் கீழ இருக்கு. 1 சிம்பிள் மேல இருக்கு. அப்போ இதால நம்மளால டிராவலே பண்ண முடியாது. ஆகையால் இந்த 2வது இது தவறு என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இதுல எல்லாமே ஒரே லைன்ல இருந்துச்சு. ஆனா இதுல என்ன இருக்குன்னா 2 இது ஒரு லைன்ல இருக்கு. இன்னொன்னு வேற லைன்ல இருக்கு. அப்படியே வேற வேற இடத்துல இருக்கு. அதனால இது தப்பு. இப்ப Cல இருந்து Vக்கு பார்க்குறோம். Cல இருந்து Vக்கு பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? Cல இருந்து Vக்கு ரிவர்ஸ்ல போறோம். எப்படி போறோம்? ரைட்ல இருந்து லெஃப்ட்க்கு போறோம். அப்படிதானே? Cக்கு V எப்படி பார்க்குறோம்? இந்த Cல இருந்து நம்ம Vக்கு பார்க்கணும். ஆனா Cல இருந்து Vக்கு நம்ம இப்ப ரிவர்ஸ்ல போறோம். அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? சிம்பிள அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். அப்ப பெர்சென்டேஜ்க்கு ஆப்போசிட் சிம்பிள் என்னது? நமக்கு இங்க பெர்சென்டேஜ் இருக்கு. அதனால பெர்சென்டேஜ்க்கு ஆப்போசிட் சிம்பிள் அட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன இருக்கு நமக்கு? அட்டு இருக்கு. அட்டுக்கு ஆப்போசிட் சிம்பிள் என்ன? பெர்சென்டேஜ். ஆஹா! அடடா! பெர்சென்டேஜ் அட்டு. 2மே ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப இதுவும் வராது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்ன? ஆல் ஃபாலோஸ். இதுக்கு ஒன்லி 3 மட்டும் ஒன்லி 1 மட்டும் தான் ஃபாலோஸ். சரியா? ஒன்லி 1 மட்டும் தான் ஃபாலோஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3வது கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க். இத கமெண்டில் தட்டி விட்டு செல்லுங்கள். இது ஹோம்வொர்க். டிக்குன்னு போட்ட உடனே நான் அதுக்கு ஆன்சர் போடவில்லை. இது ஹோம்வொர்க். எனக்கு என்னன்னா உள்ள கொஞ்சம் பயமாவே இருக்கு. அடுத்த கரண்ட் போறதுக்குள்ள நான் கரெக்டா வீடியோவ கிளியாரிட்டியா முடிச்சிடணும் அப்படின்னு. அடுத்து இங்க வா. ரைட்.
இங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் அதே மாதிரி தான். அந்த பாக்ஸை போடுறோம், இங்க போட்டுரும், பாக்ஸை கீழே போட்டுரும். ரைட்டா? பாக்ஸை போட்டோம். ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? $P என்றால் P இஸ் நாட் ஸ்மாலர் தென் Q. அப்போ நான் அப்ப என்ன சொல்லிட்டேன்? ஸ்மாலர் தென் Q கிடையாது என்றால் அவர்கள் எப்படி இருப்பாங்க? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருப்பாங்க. அப்படிதானே? ஸ்மாலர் தென் கிடையாதுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்? நாட் கிரேட்டர் தென் Q. கிரேட்டர் தென் கிடையாதுன்னா ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹாஷ் என்றால் P ஹாஷ் Q என்றால் P இஸ் நெய்தர் கிரேட்டர் நார் ஈக்குவல். அப்ப கிரேட்டரும் கிடையாது ஈக்குவலும் கிடையாது என்றால் லெஸ் தென். அடுத்து இருக்கு நெய்தர் கிரேட்டர் நார் ஸ்மாலர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கிரேட்டரும் கிடையாது ஸ்மாலரும் கிடையாது என்றால் ஈக்குவல் என்று அர்த்தம். அப்ப அண்டு என்றால் ஈக்குவல் என்று அர்த்தம். அப்புறம் நெய்தர் ஸ்மாலர் நார் ஈக்குவல் டு அப்படின்னா ஸ்மாலரும் கிடையாது ஈக்குவலும் கிடையாது அப்படின்னா அட்டு என்றால் கிரேட்டர் தென் என்று பொருள். ரைட். இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் ஒரே லைன்ல இருந்துச்சு, இப்போ பேட்ச் பேட்சா பிரிஞ்சிருக்கு. இப்போவும் இங்கேயும் நம்ம அதே தான் ஃபாலோ பண்ண போறோம். ஆர்ல இருந்து ஏக்கு போக போறோம். எங்க போக போறோம்? ஆர்ல இருந்து ஏக்கு நம்ம போக போறோம். ஆர் எங்க இருக்காங்க? இங்கே இருக்கிறார்கள். ஏ எங்க இருக்காங்க? இங்கே இருக்கிறார்கள். அப்ப நம்ம எப்படி போக போறோம்? ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போக போறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? சிம்பிளா மாத்தி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரி, ரைட். அப்போ இங்க இருந்து இங்கே போறோம். அப்ப ஆர்ல இருந்து சிக்கு ரிவர்ஸ்ல போறோம். அப்ப ஆஷுக்கு ஆப்போசிட் சிம்பிள் என்னது? அண்டு. அப்படியே ஆப்போசிட்டா எழுதிருங்க. சரியா? ஆப்போசிட்டா எழுதிடணும். அதுக்கப்புறம் சில இருந்து நம்ம பி போவோம். அப்படிதானே? இங்க சி போவோம். சில இருந்து சிக்கு ஒரு ஜம்ப். சில இருந்து பி அப்படியே ஆப்போசிட். இப்ப டாலருக்கு ஆப்போசிட் நமக்கு என்ன சிம்பிள்? ஸ்டார் சிம்பிள். இங்கேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு நாட் ஃபாலோஸ். ஏனென்றால் இங்க பாருங்களேன், மேல அட்டு இருக்கு, கீழே ஸ்டார் இருக்கு. அப்ப இது ஃபாலோ ஆகாது. கன்க்ளூஷன் தப்பு. ரைட்டா? அதே மாதிரி இந்த சில இருந்து நம்ம ஏ பாக்குறோம். சி இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு. அதுவும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். சில இருந்து பி வந்து என்ன சிம்பிள் இருக்கு? நமக்கு டாலர் என்ற சிம்பிள் இருக்கு. டாலருக்கு ஆப்போசிட் சிம்பிள் நமக்கு என்னது? ஸ்டாரு. அதுக்கப்புறம் பில இருந்து ஏ போறோம். பிக்கு என்ன கொடுத்துருக்கு? அண்டு என்ற சிம்பிள் இருக்கு. அண்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு நமக்கு? அதுவும் அண்டு தான் இருக்கு. அப்ப ரெண்டும் நமக்கு ஒரே லைனில் இருக்கிறது. இப்ப இது ரெண்டுல நமக்கு எது பெரிய சிம்பிள்? இந்த ஸ்டார் தான் பெரிய சிம்பிள். அப்ப இங்க என்ன இருக்க வேண்டும்? நமக்கு ஸ்டார் இருக்க வேண்டும். அங்க என்ன இருக்கு? ஸ்டார் இல்லை. ஆகையால் இதுவும் தவறு. ரைட்டா? மனசுலாய்? ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதே மாதிரி ஹச்ல இருந்து ஜேக்கு பாக்குறோம். எங்க இருந்து பாக்குறோம்? ஹச்ல இருந்து ஜேக்கு பாக்குறோம். ஹச் இங்க இருக்கு, ஜே இங்க இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாமே ரிவர்ஸ்ல தான் பார்க்கணும். இதுதானே? ரைட்ல இருந்து லெஃப்ட் பார்க்குறோம். ஹேஷ் இருக்கு. இந்த ட்ரிக்ஸ் சரியா? நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ? ஹேஷ் இருக்கு, ஹச்ல இருந்து ஜி, ஜில இருந்து எஃப், எஃப்ல இருந்து ஜே, ஜேல இருந்து ஜே. ஆமா, ஹச்ல இருந்து ஜேக்கு போறோம். அவ்வளவுதான். அப்ப என்ன 3 சிம்பிள் இருக்கு. இந்த 3 சிம்பிளும் எழுதிட்டோம். இப்ப இந்த 3 சிம்பிளும் ஒரே லைன்ல இருக்கான்னு பாக்குறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்னு அப்படி ரைட் டு லெஃப்ட் போறத ஸ்ட்ரைட்டா எடுத்து அந்த 3ம் ஒரே சிம்பிள்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல பெரிய சிம்பிள் எதுன்னு பார்த்து அதுக்கு ஆப்போசிட் சிம்பிளை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர்ல அந்த சிம்பிள் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்ல அப்படின்னா குழப்பாம பொறுமையா கேட்டுக்கோங்க. சரிங்களா? ரைட். இல்ல அப்படின்னா நம்ம அப்படியே எடுக்கிறோம். இங்க ஹேஷ் எடுக்கிறோம், ஸ்டார் எடுக்கிறோம், அண்ட் எடுக்கிறோம். இதுல 3லயும் எது இந்த சிம்பிள் அப்படியே ரைட்ல இருந்து லெஃப்ட் போறதுனால ஆப்போசிட்ல எடுத்துக்கிறோம். இங்க ஹேஷ் வருது, ஸ்டாருக்கு ஆப்போசிட் டாலர் இருக்குது, ஹேஷுக்கு ஆப்போசிட் அட் இருக்குது. இது 3மே ஒரே லைன்ல இருக்கான்னு பாக்குறோம். நிச்சயமா இல்ல. அப்போ இதுவுமே நமக்கு தவறு. ரைட். அடுத்து என்ன இருக்கு? டில இருந்து
எஃப் போகிறோம். டியிலிருந்து எஃப் போகிறோம். டி இங்கே இருக்காங்க, எஃப் இங்கே இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம டாலர் எடுக்கிறோம். டியிலிருந்து எஃப்க்கு வரணும், அப்படி தானே? ஃபஸ்ட்டு டாலர் எடுத்துட்டோம். ஜேலேருந்து எஃப் போகிறோம். அடுத்து என்ன இருக்குது, அண்டு இருக்குது. இது ரெண்டும் ஒரே சிம்பிளாக இருக்கான்னு பார்க்கோம். ஒரே லைனில் தான் நமக்கு இருக்குது. ஒரே இது ஏன் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துருக்கோம்னா, டியிலிருந்து எஃப் நம்ம லெஃப்ட் டு ரைட்டு போகிறோம், ஸ்ட்ரைட்டாக போகிறோம். அதனால அப்படியே எடுத்திருக்கேன். சரியா? குழப்பமே இருக்கக்கூடாது. அப்போ இது ரெண்டில் எது பெரிய சிம்பிள்னு பார்க்குறோம். எது பெரிய சிம்பிள்? இந்த அட்டு தான் பெரிய சிம்பிள். அட்டுங்கிற சிம்பிள் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்குறோம். இருக்கிறது. ஆகையால் இது சரி. புரிஞ்சுச்சா? இது ரொம்ப பேசிக்ஸ். அதாவது இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு கிட்ட வந்திருக்கேன். இதில் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மெயின் சீரிஸ் போடுறோம்ல, நான் அதில் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். சரியா? இப்போ இந்த 3வது சம்மும் ஹோம்ஒர்க். ரெண்டுலேயும் உங்களுக்கு 3வது சம்மு உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது போக இருக்க பேலன்ஸ் இருக்க இது மாதிரி கஷ்டமான சீரிஸ் எல்லாமே நம்ம மெயின் சீரிஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் சீரிஸ் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதை நம்ம ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவோம். சரியா? ப்ரிலிம்ஸ் லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் லெவல் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இந்த மெயின்ஸ் மெத்தடுக்கு நம்ம என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம இந்த ப்ரிலிம்ஸ் கிளாஸில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம மெயின்ஸில் இறங்கிடுவோம். சரியா? வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. வேறு எதுவும் வீடியோஸ் வேணும், இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு எந்த சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. இதோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. நாளைக்கு இதோட ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கில் லைவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. போட்டாச்சு.